டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல தொகுதிகளை கடந்து வந்து விட்டோம். இந்த எக்ஸிட் போல் சர்வேல பல தொகுதிகளில் திமுக தான் ஜெயிக்க போகிறதுன்னு சொல்லிட்டோம். அதிமுகவும் சில தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். பாஜக அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்ற ஃபேக்டையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது மெல்ல மெல்ல நாம் அந்த கொங்கு மண்டலத்திற்கு உள்ளே இறங்கிக்கிறோம். கொங்கு மண்டலம் அப்படின்ன உடனே நம்மளோட ஆடியன்ஸோட ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு தொகுதி எப்ப சொல்லுவீங்க அப்படின்னு இருக்குது. பட் இந்த வீடியோல நாம் பார்க்க போறது திருப்பூர் தொகுதியை பார்க்கிறோம். திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எண்மண் எண்மக்கள் யாத்திரையை வந்து அண்ணாமலை அங்கதான் நிறைவு செய்திருந்தார். அதனால போஸ்ட் ப்ரீ போல் எலெக்ஷன்லயே வந்து அந்த அனாலிசிஸ்லயே பாஜக இங்கே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு கூடுதலான வாக்கு கிடைப்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, அங்கே திமுக நேரடியாக களமிறங்கவில்லை. திமுக சார்பாக சிபிஐ களமிறங்குகிறது, சுப்புராயன் அவர்கள் களமிறங்குகிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அருணாச்சலம் அவர்கள் களமிறங்குகிறார், இரட்டை இலை சின்னத்திலேதான். அண்ட் இங்கே பாஜக சார்பாக ஏபி முருகானந்தம் அவர்கள் நேரடியாக களமிறங்குகிறார். அதனால இது டைரக்டா சிபிஐ வர்சஸ் பிஜேபி அப்படின்னு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காட்சிகள் நகர்ந்தது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை முடித்ததுக்கு அப்புறம் பாஜகவுக்கு இங்கே அபரிவிதமான ஒரு ஆதரவு இருந்தது உண்மைதான். அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றதுதான் இந்த போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ் வந்து அமையும். வாக்குகளாக கன்வெர்ட் ஆகியிருந்தாலும் அதிமுகவின் சாஃப்ட் கார்னரான வாக்குகளையும் ஓரளவுக்கு பாஜக இங்கே கைப்பற்றிருந்தான் சொல்லும். இங்கே பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை நிச்சயமாக உயர்த்த போகிறது. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் நாங்க வந்து கொங்கு மண்டலத்தை வந்து ஸ்வீப் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதியை அவர்கள் வெல்ல போவதில்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் ப்ரீ எலெக்ஷன் அனாலிசிஸ்ல சொன்ன மாதிரியே சிபிஐ தான், சுப்புராயன் அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இங்கே பாஜக கடுமையான போட்டியை அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான போட்டி அளித்தாலும் சிபிஐ வெல்லும். பாஜக 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். காரணம், அதிமுக இந்த இடத்துல கொஞ்சம் வீரியமாக தொடக்கத்தில் செயல்பட்டிருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இந்த தொகுதிக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டம் அப்படின்றதால அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கூடிச்சு. விருதுநகர் மாவட்டத்துல விஜயகாந்த் அவர்கள் பையன் டைரக்டா இறங்குறாரு அப்படின்றதால அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கூடிச்சு. ஆனால் திருப்பூர் தொகுதியில் அதிமுக கடைசி நேரத்தில் கோட்டை விட்டதை தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே வந்து நம்ம பண்ண சர்வே முடிவுபடி பாத்தீங்கன்னா பல இடத்துல எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் பாஜக ஒரு லீடிங் எடுக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அதிமுகவின் கடைசி நேர சொதப்பல்களால் 2ஆம் இடத்தை பறிகொடுத்து விட்டு திமுக வழக்கம் போல தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு முழு மூச்சாக வேலை செய்ததால், திமுக என்ற மிகப்பெரிய அமைப்பு வளம் பின்னால் இருப்பதால், முக்கியமாக அனைத்து கூட்டணி கட்சிகளின் வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் சிபிஐக்கு வருவதால் இந்த தொகுதி சிபிஐ ஜெயிக்கும் அப்படின்னு தான் நம்ம போஸ்ட் அனாலிசிஸ் வந்து தெரிவிக்கிறது. அண்ட் பாஜக 2ஆம் இடம், ஏபி முருகானந்தம் அவர்கள் 2ஆம் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு வித் டீசென்ட் ஓட் பர்சன்டேஜ். இந்த இடத்தில் ஓட் பண்ண பாஜகவுக்கு தமிழ்நாடு முழுக்க வாக்கு சதவீதம் ஏறி வருகிறது அப்படின்னா அதற்கு திருப்பூர் தொகுதியின் கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்.